ஓம் சிவாய. நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது, கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது. ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார், ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது 4ஆம் இடம் என்பது மாத்திருஸ்தானம், தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வீடு வாசல் சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களை வச்சு சவாரிகள் பெற்று வச்சு சம்பாத்தியம் பெறக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். மற்றபடி படிக்கும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் எந்த குறையும் இல்லைங்க. 2ஆம் இடத்து அதிபதி சனி 2இல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் தனுசு ராசிக்கு நல்ல பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் 7க்குடையவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறதுங்க. மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரலாம். மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க சண்டையை பெருசாக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு வரலாம். நீங்கள் சுதாரித்து அதை சரி பண்ணக்கூடிய கடமை உங்களிடம் இருக்கிறது. மற்றபடி 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனைகள், வரப்பு தகராறு, வாய்க்கா தகராறுன்னு ஏதாவது வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றபடி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது தலப்பாயோட போகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 5ஆம் இடத்து அதிபதி 6இல் இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுமே ஒழிய மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிறைவான ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. 7க்குடையவன் 9இல் இருப்பதால் நட்பு வட்டாரங்களால் நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் தொழில் பார்ட்னர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் சொந்த பந்தம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பார்கள். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது. கௌரவம் காப்பாற்றப்படும். வரா கடன்கள் வசூலாகும். திடீர் ராஜயோகம், அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 9க்குடைய சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்கன்னு அமக்கலமான ஒரு விஷயங்க. இந்த தனுர் ராசிக்கு தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்காக முயற்சி செய்யும் தனுசு ராசி அன்பர்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். வேலை வாய்ப்பு கிடைக்கும், சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இது அளப்பரிய பலனை 11இல் ராகு கேதுக்கள் உட்காரணுங்க. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஒன்றா வரலாம். ஆனால் பொருளாதாரத்தில் இந்த கேது பகவான் அளப்பரிய ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். இப்போ சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க. இப்படி ஏதாவது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி வேலையில் நிம்மதி, தொழிலில் ஒரு சந்தோஷமான ஒரு நிலை, நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. இந்த தனுர் ராசி அன்பர்கள்
வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு குரு 4ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு சுகஸ்தானத்தை பெறுகிறீர்கள். நல்ல லக்ஸூரி லைஃப் வாழ்க்கையில் எல்லாம் எது முக்கியமான பொருட்களை வாங்க நினைக்கிறீர்களோ அந்த பொருட்களை வாங்கி குடும்பத்திற்கு வாங்கி குவிப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடம் உத்தியோகஸ்தானம் தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்கிறதால தொழிலில் உத்தியோகத்தில் ஈடு இணையற்ற ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த வாரம் தனு ராசிக்கு ஒரு அமக்கலமான ஒரு வாரம்.